மாசமான லோன் கட்டிக்கிட்டு இஎம்ஐ கட்டிட்டு இருந்தானா இப்போ ஜிஎஸ்டி கட்டிட்டு இருக்கேன். டிகிரி முடிச்சுட்டு மாதம் 8,000 சம்பளத்தில் ஜாயின் பண்ணி அந்த இன்கம் வருஷம் வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து 40,000 ரூபாயை தொடர்றதுக்கு 8லேருந்து 9 வருஷம் ஆச்சு. பட் இந்த இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியில் நான் ஜாயின் பண்ணி 6வது மாதமே நான் 1 லட்ச ரூபாயை தாண்டிட்டேன். இப்போ நான் மாசமான பல லட்சங்களில் இன்கம் எடுத்துகிட்டு இருக்கேன். பணக்காரனாக பிறந்தால் தான் பணக்காரன் ஆக முடியும்னு நினைக்காதீங்க. சரியான வாய்ப்பு கிடச்சி உழைச்சா நீங்களும் பணக்காரனாக முடியும். நீங்கள் யாராக வேணா இருங்க, எங்கே வேணா இருங்க, வித்தின் 1 இயரில் உங்களாலேயும் லட்சங்களில் சம்பாதிக்க முடியும். நீங்கள் உழைக்கிறதுக்கு ரெடினா. டைரக்ட் செல்லிங்கில் பர்டிகுலராக நான் எந்த கம்பெனியும் நான் இங்கே மென்ஷன் பண்ணல, எந்த கம்பெனியும் நான் ப்ரொமோட் பண்ணல. நீங்கள் டைரக்ட் செல்லிங் எந்த கம்பெனி பண்ணிட்டு இருந்தாலும் சரிங்க, நீங்கள் சரியான பயிற்சியும் முயற்சியும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, உண்மையாக ஜெனியூனாக யாரையும் ஏமாற்றாமல் பண்ணிங்கன்னா நீங்களும் இந்த டைரக்ட் செல்லிங்கில் மிகப்பெரிய லெவலில் அச்சீவ் பண்ண முடியும். இந்த டைரக்ட் செல்லிங்கில் பலருக்குமே நம்பிக்கை இல்லை. உண்மையாலுமே இங்கே நிறைய சம்பாதிக்கிறாங்களா இல்லை பொய் சொல்கிறாங்களான்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள். வணக்கம், என்னுடைய பெயர் சரவணன். இந்த வீடியோவில் என்னோட லைஃப் எப்படி சேஞ்ச் ஆச்சு அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதன் மூலிமா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஈரோடு மாவட்டம், ஈரோடு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நான் 12th வரைக்கும் படித்தேன். டிகிரி திருச்செங்கோடு கேஎஸ்ஆர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தேன். நான் ஒரு பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். நான் எப்படியாவது கேம்பஸ் இன்டர்வியூலேயே செலக்ட் ஆயிடணும் காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளேயும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணேன். ஏன்னா ஹையர் ஸ்டடீஸ் படிக்க வைக்கிற அளவுக்கு வீட்டில் வசதி கிடையாது. எப்படியும் படித்து முடிச்சுட்டு வெளியே வேலை தேடணும். பட் கேம்பஸ் இன்டர்வியூலேயே கிடச்சிருச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப தேர்ட் இயரில் ட்ரை பண்ணேன். விப்ரோ, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ்ன்னு நிறைய கம்பெனிஸ் நான் அட்டன் பண்ணேன். பட் எதுலையுமே செலக்ட் ஆகலை. கடைசியாக கோயம்புத்தூர்லேருந்து வந்த ஒரு கம்பெனி, பிபிஓ கம்பெனியில் நான் செலக்ட் ஆகிட்டேன். இது எக்ஸாக்டாக 2011. என்னோட சேர்த்து அந்த கம்பெனியில் இன்னும் 4 பேர் செலக்ட் ஆகிருந்தோம். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து கோயம்புத்தூரில் ரூம் எடுத்து தங்கி அந்த வேலைக்கு போக ஆரம்பித்தோம். நான் பெரிய கனவுகளோடையும் ரொம்ப சந்தோஷமாகவும் தான் அந்த வேலைக்கு போக ஆரம்பித்தேன். ஏன் அப்படின்னா, இங்கே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் சொல்கிறேன் பாருங்கள். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஒரு சின்ன வீட்டில் தான். எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து காலேஜ் முடிக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வீட்டில் தான் நான் வாழ்ந்தேன். ஒரு 350-400 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே தான் இருக்கும் அந்த வீடு. அங்கேயே தான் எல்லாமே. அங்கே என்னோடய ஃப்ரெண்ட்ஸை கூட யாரையுமே கூப்பிட முடியாது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வீட்டுக்கு வராங்க அப்படின்னா கூட அவாய்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஒரு சின்ன சின்ன செலவு கூட எங்கள் வீட்டில் ரொம்ப பார்த்து தான் பண்ணுவாங்க. ஏன்னா எங்கள் ரொம்ப ஒரு பிலோ மிடில் கிளாஸ் தான். அப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அப்பா படிக்கலை, கூலி வேலைக்கு போகிறாரு. அதனால தான் நம்ம கஷ்டப்பட்டுட்ருக்கோம். பட் நாளைக்கு நான் படிச்சுட்டு மாத சம்பளத்துக்கு வேலைக்கு போனேன் அப்படின்னா இதெல்லாமே மாறிடும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு நிறைய கனவுகள் அப்போவே பில்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. வேலைக்கு போனதுக்கப்புறம் பெரிய வீடு கட்டணும், குறிப்பாக காம்பவுண்ட் செவர் இருக்கணும். ஏன்னா எங்களோட வீட்டில் மெயின் டோரை திறந்து வெளியே கால் வச்சாவே ரோடு தான். ஒரு 2 வீலர் கூட பார்க் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு வீட்டில் இருந்ததுனால எனக்கு சின்ன வயசுலேருந்தே நல்ல பெரிய வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருந்தது. அதனால் இப்போ நம்ம வேலைக்கு வந்தாச்சு, நம்மளோட கனவுகள் எல்லாமே கண்டிப்பாக நிறைவேறிடும்னு ரொம்ப சந்தோஷத்தோடு அந்த வேலைக்கு போக ஆரம்பித்தேன். அந்த கம்பெனியில் நான் 1 இயர் ஒர்க் பண்ணேன். 1 இயரோட முடிவில் என்னோட இன்க்ரிமெண்ட்னு பார்த்தீங்கன்னா வெறும் 500 rupees தான் போட்டாங்க. அப்போ தான் நான் ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணேன். அந்த கம்பெனியில் என்னை விட சீனியர் 5 வருஷம் 8 வருஷமாக ஒர்க் பண்ணுறவங்களோட மந்த்லி இன்கமே 15,000 தாண்டலை. அப்போ நம்ம அங்கே ஒர்க் பண்ணோம்னா நம்மளோட ஃபியூச்சரே காலி அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நான் வேறு ஒரு சில கம்பெனிலாம் நான் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் எனக்கு கோயம்புத்தூர்லேயே எனக்கு வேறு ஒரு கம்பெனியில் வேலை கிடச்சிச்சு. அங்கே மாதம் 12,000 சம்பளத்தில் கிடச்சிச்சு. அந்த இன்கமும் பத்தலை. பார்ட் டைமாக நான் வேறு ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டே, கேப்சா என்ட்ரி, டேட்டா என்ட்ரி, ஆன்லைன் ஒர்க்குன்னு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்படியே 3 வருஷம் ஓடிச்சு. 3 வருஷத்தோட முடிவில் என்னோட மந்த்லி இன்கம் 16,000 டச் பண்ணேன். அப்போ எனக்கு மைசூரில் வேலை கிடச்சிச்சு. அங்கே மாதம் 25,000 சம்பளம். அங்கே நான் ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணேன். அங்கே எனக்கு ஃபுட்டு செட் ஆகலை, கிளைமேட் ஒத்து வரல. அதனால் நிறைய ஹெல்த் இஷ்யூ வந்துச்சு. அதனால் என்னால் அங்கே கண்டினியூ பண்ண முடியல. திரும்பவும் கோயம்புத்தூருக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். கோயம்புத்தூர், சென்னையில் ட்ரை பண்ணேன். அப்போ சென்னையில் எனக்கு வேலை கிடச்சிச்சு. இப்போ நான் இங்கேருந்து இங்கே வேலை கிடச்சிச்சு, இங்கேருந்து இந்த வேலை கிடச்சிச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்கள்கிட்ட ஒரே லைனில் சொல்லிடுறேன். பட் அங்கே ஒவ்வொரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். நிறைய கம்பெனி ட்ரை பண்ணுவேன். ரொம்ப நாள் ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி கம்பெனி கிடைக்கும். அந்த மாதிரி நான் இருந்தது பார்த்திங்கன்னா மெடிக்கல் பில்லிங், ஏஆர் காலிங், டெனியல் போஸ்டிங், கோடிங், அந்த லைனில் இருந்தேன். அந்த லைனில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அப்போ எனக்கு சென்னையில் வேலை கிடச்சிச்சு. நான் சென்னைக்கு மூவ் ஆனேன். சென்னையில் மாதம் 32,000 சம்பளம். அங்கே நான் 4 வருஷம் ஒர்க் பண்ணேன். 2019 வரைக்கும் ஒர்க் பண்ணேன். வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 1,000 1,500 இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்சென்டிவ் எல்லாமே சேர்த்தனா மாதம் ஒரு 40,000 எனக்கு டேக் ஹோம் கிடைக்கும். அந்த மாதிரி டைமில் 2017 எனக்கு மேரேஜ் முடிஞ்சிருச்சு. 2018 குழந்தை பிறந்துருச்சு. வரக்கூடிய வருமானம் பத்தலை, ரொம்ப டைட்டாக இருக்கும். வரக்கூடிய வருமானம், லோனு, இஎம்ஐ எல்லாம் கட்டிட்டு 20-25ஆம் தேதிக்குள்ளாம் பார்த்திங்கன்னா சேலரி காலி. கடைசி வீக் பார்த்திங்கன்னா நான் ஒரு கிரெடிட் கார்டு வச்சுருப்பேன். அந்த கிரெடிட் கார்டில் தான் ஒரு 2,000-5,000 வரைக்கும் செலவு பண்ணுவேன். அப்போ அடுத்த மாதம் சம்பளம் வந்தோடனே அந்த கிரெடிட் கார்டு கட்டுவேன். வாழ்க்கை இப்படியே தான் போயிட்டு இருந்தது. ரொம்ப டைட்டாக இருக்கும். ₹1 கூட சேவிங்ஸே அப்படிங்கிறது பண்ணவே முடியாது. அப்போ தான் வேறு ஏதாவது ஒன்று பண்ணணும் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு டைமில் தான் என்னோட நண்பர் மூலிமா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாத தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அதாவது எனக்கு டைரக்ட் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. இந்த டைரக்ட் செல்லிங்கை நான் ரொம்ப சின்சியராக எடுத்து பண்ண ஆரம்பித்தேன்.
நான் டைரக்ட் செல்லிங்கை ரொம்ப சின்சியராக பண்ண ஆரம்பிச்சதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கம்பெனியில் 35-40 வயசுக்கு அப்புறம் ஒர்க் பண்ண முடியாது. என்னோட கம்பெனின்னு சொல்லுங்க, எம்என்சி கம்பெனி, பிபிஓ, ஐடி எந்த வேலையாக இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் முன்னாடி ஒர்க் பண்ணக்கூடிய 8 மணி நேரம், 9 மணி நேரம் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து வேலை செய்யக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் 35-40 வயசுக்கு அப்புறம் நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. நம்மளோட பாடி சப்போர்ட் பண்ணாது. நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்னாலும் கம்பெனியை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்மளை ஏதாவது ஒரு வகையில் கார்னர் பண்ணி நம்மளை வெளியே அனுப்ப தான் பார்ப்பாங்க. ஏன்னா ஃப்ரெஷரை உள்ளே கொண்டு வர பார்ப்பாங்க. இப்போ யோசிப்பீங்க, அங்கே ப்ரொமோஷன் கிடைக்காதான்னு சொல்லிட்டு. எத்தனை பேருக்கு கிடைக்கும்? 1000 பேரில் ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். அப்போ வந்து அங்கே பெரிய சேலஞ்சஸ் இருக்குது. அதனால தான் வந்து வேறு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்த எனக்கு டைரக்ட் செல்லிங் கிடச்சிச்சு. நான் ரொம்ப சின்சியராக பண்ண ஆரம்பித்தேன். டைரக்ட் செல்லிங்கில் என்னோட ஃபஸ்ட்டு மந்த் இன்கம் ஜஸ்ட் 64 ருபீஸ் தான். அந்த 64 ரூபாயை பார்த்து நான் ஆச்சரியப்படலை. ஏன்னா இந்த டைரக்ட் செல்லிங் கம்பெனியில் எல்லாரோட இன்கமும் ஃபஸ்ட்டு மந்த் இப்படி தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் ஜாயின் பண்ண புதுசில் பல லட்சங்களில் சம்பாதிக்கிறவங்களோட ஃபஸ்ட்டு மந்த் இன்கமே 50 ரூபா 100 ரூபா தான் இருந்தது. அப்படிங்கிறதுனால நான் பெரிய ஆச்சரியப்படல. நான் தொடர்ச்சியாக வேலை செய்ய ஆரம்பித்தேன். ஏன்னா இது வந்து ஜாப் கிடையாது. ஜாப் அப்படின்னா மந்த்லி வந்து 10,000 20,000 50,000 அதே இன்கம் தான் அடுத்த 12 மாதத்துக்கு. அப்புறம் ஒரு இன்க்ரிமெண்ட், திரும்ப அடுத்த 12 மாதத்துக்கு அதே இன்கம் தான். வருஷத்துக்கு ஒரு இன்க்ரிமெண்ட், 5 வருஷத்தில் 5 இன்க்ரிமெண்ட் தான் கிடைக்கும். பட் டைரக்ட் செல்லிங்கில் மந்த்லி இன்க்ரிமெண்ட். நம்ம பண்ணுற அளவுக்கு வந்து வேகமாக நம்மளோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் என்னோட டைரக்ட் செல்லிங்கை ஃபுல் டைமாக பண்ண ஆரம்பிச்சேங்க. அதாவது 3rd மந்த்தே என்னோட ஃபுல் டைம் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு டைரக்ட் செல்லிங்கை ஃபுல் டைமாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் இதில் எப்படியாவது சக்ஸஸ் பண்ணணும், எனக்கான ஒரு இடத்த பிடிக்கணும் அப்படி. ஏன்னா இதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை. இது பண்ணால் தான் என்னோட ஃபியூச்சர் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். கடவுள் கொடுத்த வாய்ப்பு, இதை நம்ம 2ல் ஒரு கை பார்க்காம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ் நான் வந்து சரியாக சாப்பிடல, சரியாக தூங்கலை. எந்நேரம் இதை பற்றி யோசிச்சுக்கிட்டு எப்படி நம்ம இதில் டீமை டெவலப் பண்ணலாம், எப்படி நம்ம இதில் ரீட்டைன் பண்ணலாம், எப்படி நம்ம இதை புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றியே நான் யோசிச்சுக்கிட்டு சின்சியராக பண்ண ஆரம்பித்தேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஐ படத்தில் விக்ரம் வந்து அந்த படத்துக்காக ரொம்ப உடம்பை குறைச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பார். எதுக்காக? அவரோட இண்டஸ்ட்ரியில் மேலே வரணும், இன்கம் நிறையா கிடைக்கும், அவர் வந்து பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கஷ்டப்படுறாரு. அதே மாதிரி தான் என்னோட இண்டஸ்ட்ரி டைரக்ட் செல்லிங். நான் இதில் எப்படியாவது மேலே வரணுங்கிறதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஒர்க் பண்ணேன். இப்படி கஷ்டப்பட்டு பண்ணதுனால டைரக்ட் செல்லிங்கில் எனக்கு கிடைச்ச ரிசல்ட் பார்த்திங்கன்னா 6வது மாதம் இன்கம் 1,00,000 நான் கிராஸ் பண்ணிட்டேன். அதாவது படித்து முடிச்சுட்டு வேலைக்கு வரும்போது மாதம் 8,000 ரூபா சம்பளத்தில் ஜாயின் பண்ணி அது வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி 40,000 ரூபாயை தொடரத்துக்கு 8லேருந்து 9 வருஷம் ஆச்சு. ஆனால் இந்த டைரக்ட் செல்லிங்கில் என்னோட 6வது மாதம் இன்கமே 1,00,000 ரூபாயை நான் கிராஸ் பண்ணிட்டேன். நான் டைரக்ட் செல்லிங்கில் 1 இயர் கிராஸ் பண்ணும்போது, 12வது மாதத்தை கிராஸ் பண்ணும்போது என்னோட ஆவரேஜ் இன்கம் 4லேருந்து 5 லட்ச ரூபாயை நான் தாண்டிட்டேன். நான் மாதமான லோன் கட்டிக்கிட்டு, இஎம்ஐ கட்டிக்கிட்டு லோன்னு கடந்துட்டு இருந்தேன் நான். இப்போ நான் மாதமான ஜிஎஸ்டி கட்டுற அளவுக்கு என்னோட லைஃபே வந்து வித்தின் 1 இயரில் பெரிய லெவலில் மாறிடுச்சு. இப்போ நான் கடந்த 3 வருஷமாக என்னோட ஆவரேஜ் இன்கம் பார்த்தீங்கன்னா 8லேருந்து 10 லட்ச ரூபா. என்னோட சக்ஸஸ் ஸ்டோரியை பற்றி மக்கள் குரல் அப்படிங்கிற நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. ட்ரினிட்டி மிரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரில் என்னோட கவர் ஸ்டோரி வந்திருக்கு. நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்கள். கிங்ஸ் இன்ஜினியரிங் காலேஜில் நான் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக போய் ஆன்லைன் செமினார் ஒன்று எடுத்து கொடுத்தேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சோசியல் ஆண்டர்பிரனர் அப்படிங்கிற டாப்பிக்கில் நான் பண்ணேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். எனக்கு உங்கள் ஏஜில் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், வேலை அப்படிங்கிறது ஜஸ்ட் டெம்பரவரி தாங்க. பிளேஸ்மெண்ட் அப்படின்னு ஓடாதீங்க. பிளேஸ்மெண்ட் கிடைக்கலைன்னா வாழ்க்கையை போச்சுன்னு நினைக்காதீங்க. இல்லை ஒரு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னா லைஃப் செட்டில்டு, இதோட நம்ம அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்காதீங்க. ஏன்னா ஒரு வேலை கிடச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே தேடுறது கிடையாது. இதை வச்சு அப்படியே வாழ்க்கை ஃபுல்லாக ஓட்டிடலாம், இதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து லோன் எடுத்துக்கலாம், இதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஜாப் இஸ் டெம்பரவரி. நீங்கள் மந்த்லி சேலரிடு ஜாபில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட கனவு என்றைக்குமே நிறைவேறாதுங்க. பிஸ்னஸ் பண்ணால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய லெவலில் மாறும். நீங்கள் வேலைக்கு போகிறது, மாத சம்பளத்துக்கு போகிறது, ஒரு சின்ன சம்பளத்தை வாங்கிக்கிட்டு உங்களோட முதலாளியோட கனவை நிறைவேற்றுறதுக்காக வேலை செய்கிற மாதிரி. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களோட கனவுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி. உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த பிஸ்னஸை பற்றியும் தெரியாது. எங்கள் ஃபேமிலியில் யாருமே பிஸ்னஸ் பண்ணதே கிடையாது. ஒரு சின்ன மளிகை கடை, பொட்டி கடை வைக்கணும்னா கூட அதுக்கு என்ன முதலீடு பண்ணுவாங்க, என்ன லாபம் வரும் அப்படின்னு எந்த டீட்டெயிலுமே தெரியாது. அப்போ என்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்து டைரக்ட் செல்லிங் மட்டும்தான் பெஸ்ட்டு. இந்த டைரக்ட் செல்லிங் மூலிமா தான் என்னோட வாழ்க்கை மிகப்பெரிய லெவலில் மாறி இருக்கு. நான் சொந்த வீடு கட்டியிருக்கேன், கார் வாங்கியிருக்கேன், நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கியிருக்கேன். நான் இந்த டைரக்ட் செல்லிங்கில் சக்ஸஸ் பண்ணதுக்கு முக்கியமான 2 காரணம் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பிலீவ் மை செல்ஃப். அதாவது என்ன நான் நம்பினேன். நான் யாரை நம்பியும் நான் இதில் ஜாயின் பண்ணல. என்னால் இது முடியும். யார் சேர்றாங்க சேரல, யார் பண்ணுறாங்க பண்ணல, நான் இதை பண்ண போகிறேன். 2ல் ஒரு கை பார்க்காம விட மாட்டேன். என்ன நடந்தாலும் சரி நான் இதை வந்து விட மாட்டேன். பின்வாங்கிறத பற்றி யோசிக்கவே மாட்டேன். கண்டிப்பாக என்னால் இதில் சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு என்ன நான் நம்பினேன். நான் தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சேரலை. சேர்ந்தவங்களும் ஒரு சிலர் வந்து நெகட்டிவாக பேசினாங்க. கொஞ்ச நாளில் விட்டுட்டு போனாங்க. டீம் வந்து டெவலப் ஆகுது, பிரேக் ஆகுது. எத்தனையோ விஷயங்கள் நான் பார்த்தேன். பட் நான் வந்து கிவ் அப் பண்ணவே இல்லை. நான் என்னன்னா முழுசாக நம்பினேன். அடுத்தவங்க மேலே வைக்கிற நம்பிக்கையை நம்ம மேலே வைக்கணும். அப்போ தான் நம்ம இதில் சக்ஸஸ் பண்ண முடியும். செகண்ட் பாயிண்ட் வந்து கன்சிஸ்டண்ட்டாக நான் எஃபோர்ட் போட்டேன். அதாவது இதில் நான் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், கல்யாணம் முடிவிட்டு, காது குத்து முடிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ரீசனை நான் சொல்லலைங்க. ரீசனை நான் தேடலை.
என்ன நடந்தாலும் சரி, இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ₹1 கோடி நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நாளைக்கே வந்து நமக்கு கல்யாண காது குத்துன்னு ரிலேட்டிவ் யாராவது வந்து பத்திரிக்கை வைக்கிறாங்கன்னா, நம்ம ஷட்டரை மூடிட்டு நம்ம போயிடுவோமா? போமாட்டோம்ல. ஏன்னா நம்ம அங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி தான். நான் இந்த டைரக்ட் செல்லிங்கில் ₹1 கோடி இன்வெஸ்ட் பண்ண தான் நான் நினச்சிக்கிட்டேன். ₹1 இன்வெஸ்ட் பண்ணல. பட் நான் அப்படி நினச்சிக்கிட்டு நான் ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணேன். நான் வந்து ஃபஸ்ட்டு 3 இயர்ஸுங்க இந்த டைரக்ட் செல்லிங்கில் ஜாயின் பண்ண ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் நான் கண்டினியூஸாக அதில் நான் ஒர்க் பண்ணேன். ஒரு நாள் லீவ் எடுக்கல. ஒவ்வொரு நாளும் நான் இதில் வந்து நான் ப்ரெசன்டேஷன் கொடுத்தேன், நான் ட்ரைனிங் எடுத்தேன். பொங்கல், தீபாவளி எல்லா நாளுமே நான் ஒர்க் பண்ணேங்க. அப்படி நான் ஒர்க் பண்ணதுனால தான் நான் இங்கே இவ்வளோ பெரிய லெவலில் நான் சக்ஸஸ் பண்ணியிருக்கேன். டைரக்ட் செல்லிங்கில் பர்டிகுலராக நான் எந்த கம்பெனியும் நான் இங்கே மென்ஷன் பண்ணல, எந்த கம்பெனியும் நான் ப்ரொமோட் பண்ணல. நீங்கள் டைரக்ட் செல்லிங் எந்த கம்பெனி பண்ணிட்டு இருந்தாலும் சரிங்க, நீங்கள் சரியான பயிற்சியும் முயற்சியும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, உண்மையாக ஜெனியூனாக யாரையும் ஏமாற்றாமல் பண்ணிங்கன்னா, நீங்களும் இந்த டைரக்ட் செல்லிங்கில் மிகப்பெரிய லெவலில் அச்சீவ் பண்ண முடியும். இந்த சேனலை நான் கிரியேட் பண்ணதுக்கான நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் செல்லிங் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த டைரக்ட் செல்லிங்கில் பலருக்குமே நம்பிக்கை இல்லை. உண்மையாலுமே இங்கே நிறைய சம்பாதிக்கிறாங்களா இல்லை பொய் சொல்கிறாங்களான்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள், என்னோட லாஸ்ட் 2 இயர்ஸ் இன்கம் ப்ரூஃப் காமிக்கிறேன். என்னோட பேன் கார்டு அண்டரில் இன்கம் டேக்ஸ் வெப் போர்ட்டலில் ரெக்கார்ட் ஆனது, அதாவது 26 AS டவுன்லோட் பண்ணி நான் காமிக்கிறேன். இதை யாராலையுமே ஏமாற்ற முடியாது. ஃபினான்ஷியல் இயர் 21, 22ல் பாருங்கள், என்னோட டோட்டல் இன்கம் 1,20,00,000க்கு மேலே. நெக்ஸ்ட் இயர் 22, 23 இந்த ஃபினான்ஷியல் இயரில் பாருங்கள், இதுலேயும் வந்து 1,20,00,000க்கு மேலே. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்கள் டீமில் இருக்கக்கூடிய உங்கள் டவுன்லைன்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்தாங்க அப்படின்னா அவங்களும் இந்த டைரக்ட் செல்லிங்கில் சக்ஸஸ் பண்ண முடியும்னு ஏதாவது ஒரு வகையில் நம்புவாங்க. ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கும் மோட்டிவேட்டடாக இருக்கும். இதை பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமையும். நீங்கள் யாராக வேணா இருங்க, எங்கே வேணா இருங்க, நீங்கள் இந்த டைரக்ட் செல்லிங்கை சின்சியராக எடுத்து பண்ணீங்க அப்படின்னா வித்தின் 1 இயர்க்குள்ளே நீங்களும் மிகப்பெரிய லெவலில் சம்பாதிக்க முடியும். பல லட்சங்களில் சம்பாதிக்க முடியும். இந்த டைரக்ட் செல்லிங் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். அது ரிலேட்டடாக ஃபர்தராக நம்ம வீடியோ பண்ணலாம். என்னோட மொபைல் நம்பர் கண்டுபிடிச்சி எனக்கு காலோ வாட்ஸ்அப்போ தயவு செஞ்சு பண்ண வேணாம். எனக்கு ஆல்ரெடி வந்து 100+ மெசேஜ் எப்பயுமே இருக்கும். நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா எனக்கு முக்கியமாக ஏதாவது பேசியே ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் ஏதாவது இருக்குன்னா நான் இமெயில் ஐடி கொடுக்குறேன். என்னோட இமெயில் ஐடிக்கு நீங்கள் இமெயில் பண்ணுங்கள். நானே அது என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ண வேண்டிய அவசியம் இருந்தால் நானே கால் பண்ணுறேன். என்னோட இமெயில் ஐடி SARAVBSCCS@yahoo.com. இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. விஷ் யூ வெல்.